மீண்டும் ஒரு ரவுண்ட் ஒன் மேட்ச்க்கு வந்திருக்கோம். கீரனூர் வெர்சஸ் வலதாடிப்பட்டி. டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிருக்காங்க வலதாடிப்பட்டி. 5 ஓவர் மேட்ச், ஒரு ஓவர் பவர் பிளே, 4 பவுலர். ஓபனிங் பேட்ஸ்மேனா ஜிம்பா காட்டி ஸ்ட்ரைக்ல. முதல் பால் கேட்ச் டிராப். ரொம்ப ரொம்ப பிளாட் ஆடியக்கூடிய பேட்ஸ்மேன் ஃப்ரண்ட் ஆஃப் தி விக்கெட்ல பலார்னு அடிப்பாரு. ஃப்ரீ பால். ஐந்தியார் கேட்ச புடிச்சு பிரயோஜனம் கிடையாது. அந்த கேட்ச புடிச்சிருக்காங்க. ஓடி எடுக்கப்பட்ட 1 எக்ஸ்ட்ரா ஃபீல்டர் இருந்த காரணமா முதல் பால் நோ பால் கொடுத்திருந்தாங்க. இளையராஜா ஸ்ட்ரைக்ல. செகண்ட் பால் அந்த புல்லு, ஒரு பிளாட் புல்லு, ஃபோம் புல்லு. முதல் பால் ஆறிங்க இளையராஜா அவருக்கு. தேர்ட் ஒன் பிளாட் ஷாட் மாதிரி. கேப்டன் ராகுல் விட்டு தரல அந்த கேட்ச எடுத்திருக்காங்க. இளையராஜா இன்னும் பெரிய விக்கெட்டை பிடிச்சிருக்காங்க. போன ஒரு 6 நாளுமே ஒருத்தான விக்கெட் கண்டிப்பா இது. விக்கெட்டுக்கு அப்புறம் நியூ பேட்ஸ்மேன் ஷேக் ஸ்டேக்ல. பெர்ஃபெக்ட் ஹிட்டுங்க. பாலி லைன்ல வைக்கவும் நல்ல பிக்கப் ஷாட். வந்த உடனே 6 பதிவு பண்ணி கொடுத்திருக்காரு இளையராஜா மாதிரி. இவரு ஒரு 6 பதிவு பண்ணிருக்காரு. ஸ்விட்ச் ட்ரை குயிக்கா வந்திருக்கு இந்த பந்து. நல்ல பால் நல்ல விக்கெட்டை யூஸ் பண்ணி வேகத்தோட போட்டாரு. டாட் பால். ஃபுல் ஷாட்டுக்கு இடம் கொடுத்து போட்டாங்க. ஃபீல்டர் ஜூம் பாஸ் பண்ணி போயிருக்கு. கேப்டன் விரட்டி பாக்குறாரு. பார்த்து போயிச்சுங்க. தடுக்க முடியல எனக்கு தெரிஞ்சு. பவுண்டரி அந்த இடத்துல. எண்ட் ஆஃப் காமன் பவர் பிளே ஓவர். ஸ்கோர் பாத்தீங்கன்னா 18. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க கீரனூர். விட்டு கொடுக்காதீங்க, விட்டு கொடுக்குறீங்க. தடுக்கிறது வாய்ப்பு கிடையாதுங்க. ஓடவே வேணாம். அங்க உள்ளவங்க எடுத்து போட சொல்லிடலாம் கண்டிப்பா. கரூர் 40,000 பாக்குற மாதிரியே இருக்கு. டூ மச் வித் அவார்ட். சரியா டைம் பண்ண முடியல. இன்னும் ஃபைனா வைக்க பார்த்தா ஒரு ஜோடி இருக்கும். 2வது விக்கெட்ல அவருக்கு ஃபேவரட்டான ஷாட்டுக்கு போக பார்த்தாரு. சேஞ்ச் ஆஃப் பேஸ் வேரியேஷன் முயற்சி. நல்ல ஹைட் போயிருக்கு. மரத்துல பட்டுருக்கு. எஸ், மரத்துல பட்டுருச்சு. 6 ரன். ஓ ஃபோம் போடுங்க. தட்ஸ் a terrific shotங்க. லைன் லெந்த் புளுவுல அத கரெக்ட்டா ப்ளேஸ் பண்ணி ஆடிட்டு இருக்காரு. திருப்பத்தூர் என்றாலே ஏசிசி பாட்சா. அந்த ஏசிசி பாட்சாவோட பாஷா இவர்தான் கண்டிப்பா. எங்கடா ட்ரை பண்ணலையேன்னு பார்க்கும்போது அது வாடியில விழுந்திருக்கு. கலெக்ட் பண்ணி அடிக்க முடியல. குயிக்கா ஓடிட்டாங்க ஒரு ரன். எதிர்பார்த்த ஷாட் வந்திருக்கு. எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைச்சிருக்கு. ட்ரெமெண்டஸ் ரைட் ஃப்ரம் தி பேக் ஃபுட். 2 பேட்ஸ்மேனுமே செட்டில் ஆகி சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. 2 ஓவர் முடிவுல ஸ்கோர் பாத்தீங்கன்னா 40 கிராஸ் பண்ணிருக்காங்க. ஒரு விக்கெட் விட்டு. லாஸ்ட் பால் குத்தி திரும்பி இருக்கு. தடுக்க ஒரு வாய்ப்பு இருக்கு. பேக்கப்க்கு வந்து ஃபாஸ்டா போனாரு. ஓடி எடுக்கப்பட்ட 2 இங்க. வேகத்தை கம்மி பண்ணி போட்டாங்க. போய்கிட்டே இருக்கு. ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கு. புடிச்சாரா? எஸ், விக்கெட் கொடுத்திருக்காங்க. ஒரு மகத்தான விக்கெட் எடுக்க ஒரு மகத்தான எஃபர்ட்டை போடணும். அந்த எஃபர்ட்டை போட்டு கொடுத்தாரு அந்த டீப் ஃபீல்டர். ஷேக் ஆட்டாமல் இருந்து வெளியே. நியூ பேட்ஸ்மேன் மாதேஷ் ஸ்ட்ரைக்ல. நல்லா உள்ள போட்டாரு. யூஸ் ஆஃப் தி பாட்டம் மேன். அது தலையை தாண்டி போயிருக்கு. ஜெயிச்சவே மரத்துல போய் சொருவி இருக்கு. வந்த உடனே 6. எதிர்பார்க்கலாம். நிறைய பேட்ஸ்மேன் இது மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. ஒரு மேசிவ் 6 மாதேஷ் கையில இருந்து. அதே பந்து நின்னு எடுத்தாரு. மீண்டும் அதேதாங்க. சத்தத்தை பாருங்க. கமிடி தலைமையில அடிச்சிருக்காரு. தலையை தாண்டி அடிச்சதை தாண்டி தலைமையிலே விழுந்திருக்கு பந்து. ஹட்ரிக்காரா? அடிச்சு காட்டிருக்காங்க. இந்த டோர்னமெண்ட்ல ஹேட்ரிக் கார் நிறைய பார்க்க முடியுது கண்டிப்பா. ஒரு கிளீன் ஹிட்ட காட்டிருக்காங்க. சம்திங் எக்ஸ்ட்ராடினரி கண்டிப்பா. Fourth in a row. ஒரு புல் ஷாட். டாங்ட் அவே நைஸ்லி. வந்த நியூ பேட்ஸ்மேன் ரொம்ப எக்ஸ்பென்சிவா கொண்டு போயிருக்காரு மாதேஷ். 3 ஓவர் முடிவுல 66. 2 விக்கெட் விட்டு கீரனூர்
எங்களுக்கு சிறப்பு. முதல் பால் டவுன் தி லெக் விட்டுருக்கலாம், அதை விடாம துரத்தி அடிச்சு தொலைச்சிட்டாருன்னே சொல்லலாம். காம்பவுண்ட தாண்டி அடிச்சிருக்காங்க. டவுன் தி லெக் போடப்பட்ட பந்தா இருந்தாலுமே அதை எடுத்துக்கிட்டாரு. வேரடி துரத்தி பிடிச்சிட்டாரு அந்த பந்தை. பால் ஃபுல் பவர் போட முடியல. பேசிக் நோ பால் என்ற கால் ரெடியா வைக்க தான் முடிஞ்சு பேட்ஸ்மேனால. தேர்ட் பால் சாரி ஃப்ரீ கிக் பால். செகண்ட் பால் தான் ரியா போட்டிருக்காங்க. ஃபோர் மோர். ஒரு ஃபீல்டர் கிளியர் பண்ணா போதும். அல்வா சாப்பிடுற மாதிரிங்க, பீஸ் ஆஃப் கேக். இதெல்லாம் கார்த்திக்கு பிச்சுக்கு எப்ப போனாரோ அப்பயே பொழந்துட்டாருன்னு தெரிஞ்சு போச்சு. டாஸ் பால் டிஸ்பேட்ச் இன் ஸ்டைல். பெரிய டார்கெட் காத்திருக்கு கண்டிப்பா இந்த மேட்ச்ல. பிச்சை யூஸ் பண்ணி போட சொன்னாருங்க. எக்ஸ்பெக்டட் ஒன் த்ரூ எக்ஸ்ட்ரா கவர் ஒரு 6. பாட்டம் ஹேண்ட் யூஸ் குயிக்கா பேட் எடுக்கக்கூடிய பேட்ஸ்மேன். நல்ல முறையில் வீசப்பட்ட பந்து வேஸ்ட் நோ பால் என்ற கால். வேஸ்ட் நோ பால் என்ற கால். ஃப்ரீ ஹிட் பால். கேட்ச புடிச்சு பிரயோஜனம் கிடையாது. கேட்ச விட்டாங்க. ஓடி எடுக்கப்பட்ட 1 இங்க. 4 ஓவர் முடிவுல ஸ்கோர் 93. 2 விக்கெட் விட்டு 200. 6 பால் பாக்கி இருக்கு முதல் இன்னிங்ஸ்ல. ரொம்ப ஃபாஸ்டா எடுக்கிறாங்க. பேட்டோட சவுண்ட் நல்லா இருக்கு ஆக்சுவலா. அந்த அளவுக்கு டைமிங் கிடைக்குது பேட்ஸ்மேனுக்கு. இப்ப ஸ்டாண்ட் இப்படிதாங்க அடிச்சிட்டு இருக்காரு. செல்லமா தட்டுற மாதிரி இருக்கு. அது தலையை தாண்டி போய்கிட்டே இருக்கு. 1 ஓவர் முழுக்க மாதேஷ் அந்த நெல்ல நிப்பாட்டி வச்சு காட்டி அடிச்சாரு. இப்ப நீங்க அந்த நெல்ல நில்லுங்க, நான் அடிச்சு காட்டு. மாதேஷ் அடிச்சு காட்டியிருக்காரு. தரையோட போயிருக்கு. 3 பால் பாக்கி இருக்கு. ஒரு 5-6 ரன் எடுத்துட்டாங்க அப்படின்னா அதிகபட்ச ஸ்கோரா 105 டார்கெட். அதை பீட் பண்ணிடுவாங்க. இப்ப 200 லெட்டா போட்டுச்சு. ஆல் ஏத்தி வச்சிருக்காங்க எக்ஸ்ட்ரா கவர்ல. இப்ப மீண்டும் ஒரு சிங்கிள். 6 இமாலய டார்கெட்டையும் தாண்டி போயிருக்காங்க. பெஞ்ச் மார்க்க புதுசா செட் பண்ணி கொடுத்திருக்காங்க. யாரு ப்ரோ நீ? ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல பாக்குறோம். அண்டர் 23 மாதிரி ஆடலங்க அவங்க. சரியா டைம் பண்ண முடியல. எண்ட்ல புடிச்சாங்க அந்த விக்கெட்டை. மாதேஷ் ஒரு மேக்னிஃபிசன்ட் இன்னிங் ஆடி கொடுத்திருக்காரு. நியூ பெஞ்ச் மார்க்க கண்டிப்பா செட் பண்ணி கொடுத்திருக்காங்க. 13 ஆர் அடிச்சிருக்காங்க முதல் இன்னிங்ஸ் முடிவுல. டோட்டலா ஸ்கோர் பாத்தீங்கன்னா இப்ப 109 டார்கெட் ஆயிருக்கு. ரன் சேஸ்க்காக மாதவன் ஸ்டேக்ல. மாத்தூர் மாதவன் ஓப்பனிங் பவுலர். கமன் பவர் பிளே போறதுக்கு சதீஷ். போன பால் இது செகண்ட் பால் ரீப். ஷாட் குட் ஷாட். குட் லுக்கிங் ஷாட். ஸ்ட்ரைட் அவே ஆறா மாதிரி இருக்கு. எஸ் பேக் ஃபுட்ல இருந்து எடுத்தாரு. மரத்துல போய் சொருவி இருக்கு. முதல் மேக்ஸிமம் மாத்தூர் மாதவன் கையில இருந்து. ஃபாஸ்டா எடுத்து முடிச்சிட்டாரு. குத்தி வெளில கொண்டு போயிருக்காங்க. மீண்டும் கிக்கா எடுக்க முயற்சி. கொஞ்சம் பாடி லைனுக்குள்ள வந்திருக்காரு. போன பந்தை விட இந்த பந்து உள்ள வந்திருக்காரு. கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கவர்ல ஆள் கிடையாது. கவர்ஸை உள்ள வச்சு போட்டிருக்காங்க. லாங் ஆஃப் கொஞ்சம் விலக்கி வச்சிருக்காங்க. ஸ்ட்ரெயிட்ல லாங்கான ஆள் போடல, மிடான வச்சிருக்காங்க. ரைட் ஃப்ரம் த பேக் கோட். அந்த புல்லாட இறங்கி போச்சு. இதுவும் ஒரு 6 இருக்கும். எஸ் 6 அவுட் சைட் ஆஃப் இப்ப பாத்தீங்கன்னா கண்ட்ரி மேல ஒரு கலக்கல் 6 பதிவு பண்ணி கொடுத்திருக்காரு. இது மாதிரி பல 6கள் தேவை. நல்ல பவுலிங் ஆக்ஷன் நல்லா போட்டிருக்காரு. ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தாங்க ஜிம்பா காத்தி அங்க ஃபீல்டர். கேட்சா கேரி ஆகல. எதிர் வெயில். எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர். ஸ்கோர் பாத்தீங்கன்னா 16 வித்அவுட் எனி விக்கெட் லாஸ். சந்துரு நியூ பவுலர். ஹை இன் தி ஏர். முதல் பால் ஆப்பர்ச்சுனிட்டி. காட்டன் போல்டுக்கு அவரே தான் போகணும். அவரே புடிச்சாருங்க. சிவா ஸ்டேக்ல நியூ பேட்ஸ்மேன். பிட்ச் அப் டெலிவரி. ஜூனிங் இன்டு தி ஸ்டம்ப்ஸ் போட பார்த்தாங்க. லெஃப்ட் ஆர்ம் தரையோட போச்சு. ஸ்டாப் பண்ணி கொடுத்திருக்காரு கவி அங்க ஃபீல்டர். லோட்டாஸ் பால் ஆல் ஏத்தி வச்சிருக்காங்க. கவர் பாயிண்ட்க்கு போச்சு. வேரியேஷன் லேட்டா வைக்க பார்த்தாங்க. விக்கெட் கீப்பர் விட்டு வைடா போச்சு. கேட்சா கேரி ஆகல. வேகம் போட்டாங்க. வேகம் போட்டதை எடுக்க பார்த்தாரு. ஃபிளாட் அடிக்க முயற்சி.
மீண்டும் கண்ட்ரியில ஸ்டாப் பண்ணி கொடுக்க சிங்கிள். ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர் பிக் பண்ணாரு அந்த பந்த. தலையை தாண்டி போயிருக்கு, கவியை தாண்டி போயிருக்கு. ஆல்ரெடி பிளாட் அடிக்க முயற்சி இந்த பேட்ஸ்மேன் பார்த்தோம். இந்த தடவை கிளீனா அடிச்சு கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் அந்த பேட்ஸ்மேன் வந்து 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் 23 ஆடி இருக்காங்க வலதாடிப்பட்டி. ஒரு பிங்கோ சரவணன். லோட்டாஸ் பால் டிஸ்டன்ஸ் பெருசா போன மாதிரி தெரியல, மரத்துல படுதா இல்ல கைக்கு போயிருக்குங்க. கவி இந்த விட்டு தெரியல. சிவா ஆட்டம் இருந்து வெளியே முதல் பால் விக்கெட். இங்க லைனை கவர் பண்ணாம ஆட பார்த்தாரு, நல்ல பவுன்ஸ் இருந்துச்சு. அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ஸ் ஆல் ஏத்தி வச்சிருக்காங்க. பேக்வர்ட்ல ஓடி அந்த கேட்ச பிடிச்சாரு. பின்னங்கால் பின்னாடி பட்டுருச்சா லைன்ல பட்டுச்சான்னு பார்த்தா கையை வசதிச்சாங்க. பெரிய விக்கெட், இது ஒரு பெரிய விக்கெட் கண்டிப்பா. இந்த பேட்ஸ்மேன் நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேனோட விக்கெட்டை பிடிச்சிருக்காங்க. திருவள்ளச்சிப்பட்டி டோர்னமெண்ட்ல வர நம்ம பார்த்தோம், ரொம்ப டேஞ்சரான பேட்ஸ்மேனுங்க. ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் அஜித். ஒரு ஈஸி விக்கெட், ஒரு ஷார்ட் டிஸ்மிஸல்னு சொல்லலாம். ரொம்ப லேட்டா ரிலீஸ் வைப்பாரு. டாலான பவுலர் ஐயாம் ரிலீஸ் கரெக்டா இறங்கிச்சு ஆஃப் பாலியா. ஓ பீட் அண்ட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ஸ். ஒரு பெர்ஃபெக்ட் லைன் லெந்த் வந்த நியூ பேட்ஸ்மேனுக்கு. மீண்டும் சிறப்பான ஒரு 5 பால் போட்டு 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் ராகுல். விலைக்கு தான் போட போறாங்க, நகர்ந்து போய் ஆடினாரு. பேக் அண்ட் கிராஸ் மூவ்மெண்ட், சைட் மூவ்மெண்ட், சிங்கிள். 3 ஓவர் முடிவில் ஸ்கோர் 24 ஆடி இருக்காங்க வலதாடிப்பட்டி. ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைட்டாவே பிட்ச் அப் டெலிவரி இளையராஜா பக்கம் போயிருக்கு. எக்ஸ்ட்ரா கவர்ல ஸ்டாப் பண்ணிருக்காங்க. ஓடி எடுக்கப்பட்ட 1 கார்த்தி பெஸ்டைக்ல. செகண்ட் பால் வெயிட் அண்ட் பிளேஸ் இந்த கேப் as well as ஃபுல் பவர் போட முடியல பேட்ஸ்மேனால. ஸோ ஃபாஸ்டா டிராவல் ஆகல. ஓடி எடுக்கப்பட்ட 2 இங்க இன்சைட் த லீகல் லைன் ஃபுல்லா கவர் பண்ணி ஆடல. போல்டுங்க டிராக் டவுன் ஆகியிருக்கு. பெரிய ஷாட் நிறைய தேவை. முன்னாடி கொடுத்த பேட்ஸ்மேன் இப்போ ஆட்டம் வெளியே கார்த்தி வெளியே போயிருக்காரு. ஃபுல்லர் 1 பிக்கா போட்டாரு. ஃபுல் மூவ்மெண்ட் பாடி ஆன் சைடுக்கு போயிடுச்சு. வித் ஆன் ஆஃப் ஃபர்ட் இன்னும் வாட்ச் பண்ணி ஆடி இருக்கலாம். டாட் பால் ஓவர் முடியுது. 4 ஓவர் முடிவில் 4 விக்கெட் விட்டு 27 ஆடி இருக்காங்க வலதாடிப்பட்டி. ஃபர்ஸ்ட் பால் ஜிம்பா காட்டி போறாங்க இந்த ஓவர். தூக்கி போடப்பட்ட பந்து ஒரு லெக் கட்டர் ஃப்ளோட்டோட. தேர்ட் பால் லைனை கவர் பண்ணி அடிச்சிருக்காரு இந்த முறை. பட் ஸ்ட்ரெயிட் டு ஃபீல்டர். ஸோ மாதேஷ் கைக்கு போச்சு. ஃப்ளோட்டு விலக்கி போட்டாரு. ஸ்மாஷ் பண்ணியிருக்காங்க தரையோட. டீப்ல இளையராஜா ஃபிளாட்டான த்ரோ கொஞ்சம் விலகி போச்சு. ஓடி எடுக்கப்பட்ட 1 இங்க குத்தி வரும். வர விட்டு தடுத்தாரு. ஓடி எடுக்கப்பட்ட 1 இங்க. லாஸ்ட் பால் ஆஃப் த மேட்ச் ஸ்லோவர் த்ரூ தேர். விக்கெட்டுக்கு மேல போட பார்த்தாங்க. டாட் பால் பெரிய டார்கெட்டை செட் பண்ணி டார்கெட் ஆஃப் த டோர்னமெண்ட்டை செட் பண்ணி இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. 200 வந்த மேட்ச் இங்க. நிறைய ஆற பதிவு பண்ண பேட்ஸ்மேன் மாதேஷ், அவருக்கு கேஷ் பிரைஸ். நாடுகள் முழுதும் வரிப்புலி கொடி பறக்க வைத்து அழகு பார்த்த மாமன்னர் கரிகால சோழனின் பூமியில் பிறந்து வளர்ந்து இந்த பிரம்மாண்ட கிரிக்கெட் போட்டிக்கு நேரடி ஒளிபரப்பு செய்ய வருகிறதுள்ள திருச்சி மாவட்டத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் அன்பு சகோதரர் LHCC நம்பிக்கை நாயகன் பரத் அவர்களை வருக வருக வரவேற்கின்றோம். விழாக்குழு சார்பாக